என் பேர் பவித்ரா. நான் ஈரோடு ரேஸ் இன்ஸ்டியூட்டில் 2021 ஜாயின் பண்ணேன். அப்போ இருந்து பேங்க் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். 2 இயர்ஸ் ஆச்சு. இப்போ நான் யூகோ பேங்க்ல பிஓவாக கிளியர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இயர் வந்துட்டு எதுவும் தெரியாது, அப்போ தான் உள்ளே வந்தோம். மென்டார் சப்போர்ட் நிறையா இருந்துச்சு. அப்போ சர்க்கிள்லாம் போட்டாங்க. சர்க்கிளில் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. எல்லாம் ஒரே ப்ரிப்பேர் பண்ணுறங்காட்டி டிஸ்கஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுவோம். குவான்ஸ் தான் வந்துட்டு எனக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதுவும் வந்துட்டு அதனால தான் வந்துட்டு என்னால் ஃபர்ஸ்ட் இயர் கிளியர் பண்ண முடியல. ஸோ செகண்ட் இயர் வந்துட்டு அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி அது பிக்கப் ஆனங்காட்டி கிளியர் ஆச்சு. என்னன்னா கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். நம்ம வந்துட்டு என் கூட படித்தவங்களே நிறையா பேர் வந்துட்டு ஒரு டைம் கிடைக்கலன்னே போயிட்டாங்க. நம்ம வந்துட்டு அடுத்தடுத்து ட்ரை பண்ணிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம் செலக்ட் ஆகும். அதுதான் வந்துட்டு மெயின். ரிசல்ட் வரும்போது ஃபஸ்ட்டு கிளர்க் ரிசல்ட் தான் பார்த்தேன். கிடைக்கல, ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. அப்படியே அடுத்து பிஓ ரிசல்ட் பார்க்கறதுக்குள்ளே அந்த பாஸ்வேர்ட்லாம் போடுறதுக்குள்ளேயே கையெல்லாம் ஷிவராக ஆரம்பிச்சிருச்சு. பார்த்து யூகோ பேங்க்கு செலக்ட் ஆனன்னு வந்த உடனே ஃபஸ்ட்டு ஓடி போய் அம்மாட்ட தான் சொன்னேன். மேலே இருந்தாங்க அம்மா. போய் சொன்னேன். ரொம்ப சந்தோஷம். அம்மா தான் சொல்லிட்டே இருப்பாங்க எப்போவுமே, உனக்கு ஒன்று கிடைக்கணும்னா நீ அதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக அடம் முடிச்சு தான் ஆகணும், நீ ட்ரை பண்ணி தான் ஆகணும்னு சொல்லுவாங்க. அப்பா எனக்கு பயங்கர சப்போர்ட் சார். எப்போவுமே அப்பா வந்துட்டு என்னை எல்லா பக்கம் கூப்பிட்டு போவாங்க. இது வரைக்கும் எல்லா எக்ஸாமுமே என்னை கொண்டு போய் கூப்பிட்டு வந்தது எல்லாமே அப்பா தான். ஸோ 2 பேருமே பயங்கர சப்போர்ட். என் தம்பியும் வந்துட்டு எனக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவான். சரி, அவள் தான் படிக்கிறேன்னு சொல்கிறாள், ஏன் இப்போல்லாம் கல்யாணத்தை பற்றி பேசுகிறீங்க அப்படிலாம் சொல்லுவான். ஸோ 3 பேருமே பயங்கர சப்போர்ட் தாங்க சார். என்ன மாதிரி இருக்கவங்களுக்கு சொல்லணுன்னா, நீங்கள் உங்கள் ஒர்க்கை போட்டுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நாள் கிளிக் ஆகும். யார் என்ன வேணாலும் சொல்லுவாங்க, நமக்கு தான் தெரியும் நாம் எப்படி படிக்கிறோம், நாம் எப்படி வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது. ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். எக்ஸாம்ஸ் எழுத போகிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் ஃபஸ்ட்டு. அப்புறம் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆக ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் தான் மெயின்ஸு அப்படின்னு போக போக சொல்லப்போனால் எனக்கு 2 வருஷம் எப்படி போச்சுன்னே தெரில. அப்படியே எக்ஸாம்ஸ்லேயே போயிடுச்சு. ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அப்போ வந்துட்டு தெரியாது நமக்கு, சரி கூட இவங்களாம் இருக்காங்க அப்படின்னு. ஒருத்தராக கிளியர் ஆகி போகும்போது ஐயோ அடுத்து நம்ம கிளியர் ஆகாதோ அப்படின்னு தோணும். ஆர்ஆர்பி எனக்கு 1 மார்க்கில் போச்சு. அப்போ ரொம்ப இதாகிடுச்சு. ஒருவேளை ஒரு எக்ஸாமும் இப்படியே போயிருமோ, 1 மார்க்லேயே போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணும். பட் கடைசியில் கிடச்சிருச்சு. ஸோ நிஜமாலுமே கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. எங்கள் இன்ஸ்டியூட்டில் தான் படிப்பேன். காலையில் போனேன், லேபில் தான் இருப்பேன். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்காங்க. நிறையா நாங்களாம் டிஸ்கஸ் பண்ணி தான் போடுவோம். அந்த டிஸ்கஷன் தான் வந்துட்டு நிறையா இன்டர்வியூக்கெலாம் ஹெல்ப் ஆச்சு. ஸோ எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தாங்க சார் டெடிகேட். மென்டார் சப்போர்ட் வந்துட்டு ஆக்சுவலாக சர்க்கிள் நடந்துச்சு ஃபஸ்ட்டு உள்ளே போன உடனே. அப்போ தான் வந்துட்டு குவான்ஸ் பேசிக்ஸ்லாம் சொல்லித்தர ஆரம்பிப்பாங்க. நான் பேசிக்லி குவான்ஸ் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஆனால் அந்த சர்க்கிளில் கிளியர் பண்ண நம்ம டவுட்னா மென்டார்ஸ் வந்துட்டு உடனே சொல்லி தருவாங்க. ஸோ மென்டார் சப்போர்ட்டும் வந்துட்டு ரொம்ப இருந்துச்சு. கடைசி வரைக்குமே இன்டர்வியூ வரைக்குமே மென்டார் ரொம்ப சப்போர்ட்டாக தான் இருந்தாங்க. நமக்கு தெரியும் நம்ம என்ன சப்ஜெக்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்ட்ராங்கை வந்துட்டு நம்ம எதில் வீக்காக இருக்கோன்னு நமக்கு தெரியும். அந்த வீக்னஸை வந்துட்டு நம்ம அடுத்தடுத்து அதை ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்துட்டு நமக்கு இதாகும். ஒரு டைம் வந்துட்டு முடியலை அப்படின்னு வரும்போது நம்ம விட்டுறக்கூடாது. அதை வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்துட்டு சரி பண்ணி அதில் நம்ம இன்னும் ஸ்கோர் பண்ண பார்க்கணும். அப்படி தான் என்னால் செகண்ட் இயர் அந்த குவான்ஸ் இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதை தான் சொல்ல வரேன். ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. எங்கள் இன்ஸ்டியூட்டில் தான் படிப்பேன். காலையில் போனேன், லேபில் தான் இருப்பேன். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்காங்க. நிறையா நாங்களாம் டிஸ்கஸ் பண்ணி தான் போடுவோம். அந்த டிஸ்கஷன் தான் வந்துட்டு நிறையா இன்டர்வியூக்கெலாம் ஹெல்ப் ஆச்சு. ஸோ எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தான் சார். கேள்விகளும் ஆழ தேடல்களும்